வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கார்கள் எல்லாம் கொழும்பில் உள்ள கவலக் சிட்டியில் தான் பார்வைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இங்கே சில கார்கள் விற்பனைக்காகவும் உள்ளன. இந்த கார்கள் எல்லாம் 100 வருஷங்கள் பழமை வாய்ந்த இங்கிலாந்து நாட்டு கார்கள் தான். உங்களுக்கு தெரியும், ஓஸ்டின் கார்கள், மினி கார்கள், மினி மொப் கார்கள் என 300க்கும் மேற்பட்ட கார்கள், பல வகையான கார்கள் இங்கே வந்துள்ளன. அதை விட விற்பனைக்காகவும் உள்ளன. இந்த கார்களின் சில சாகசங்களும் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. இது சம்பந்தமான முழுமையான வீடியோவை நாங்கள் இதில் பார்ப்போம். பாருங்கள் எத்தனை வகையான கார்கள் இங்கே நிற்கின்றதை. ஒவ்வொன்றும் 50லேருந்து 100 வருஷங்கள் பழமை வாய்ந்த கார்கள். உங்களுக்கு பார்க்கவே தெரியும், எல்லாம் ரீகண்டிஷன் செய்து க்ளீனான முறையில் தான் பற்றிக்கினா ஆச்சரியப்படுற வகையில் இந்த கார்கள் எல்லாம் இருக்குது. 1930ஆம் ஆண்டிலிருந்து 1950, 60ஆம் ஆண்டு வரையான கார்கள் நிற்க எல்லாம் இங்கிலாந்து கார்கள்லாம் கூட ஒரு சில இத்தாலி நாட்டு கார்களும் ஜெர்மன் கார்களும் உள்ளன. இந்த கார்கள் பற்றி முழுமையாக நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை விட சாகசங்களும் பார்ப்போம். முதல் கட்டமாக பாருங்கள், இந்த கார்கள் எல்லாம் ஒரு 70-80 வருஷத்துக்கு மேற்பட்ட ஆண்டுகளாக இருக்குது. இன்றைக்கு பிராண்ட் நியூ கண்டிஷன்லாம் இருக்குது. பார்க்கவே அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது. அதை விட இந்த காரை ரேஸ் பண்ணி வீலிங் அடிக்கணும். அதை விட நெருப்பு வர்ற மாதிரி சைலஞ்சரால் அதையும் பாருங்கள். வீடியோ காரணிக்கு நாங்கள் எல்லா காரையும் பார்ப்போம். முதல்ல இந்த மினியை பற்றி பார்ப்போம். இது இங்கிலாந்துலேருந்து 1930ஆம் ஆண்டு இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட கார் தான். பாருங்கள், இன்றைக்கு எப்படி நிற்கின்றது. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேற்பட்ட காரை, 90-100 வருஷம் தரும். இன்றைக்கு அப்படித்தான் நிற்கும். மினி இங்கிலாந்தாலும் முதல் தயாரித்து விட்ட கார்கள் தான் ஸ்ரீலங்காவுக்கு. இது வந்த கார் தாங்க. மேலே ட்ரெண்டுகள் நாங்கள் விரும்பின மாதிரி அடித்து கொள்ளலாம். இதில் கன பேருக்கு இந்த கார்களை மிஸ் பண்ணுவீங்க. அதை விட மினி கூடுதலாக நிற்கு. ஒரு 100-150 காருக்கு மேலே நிற்க. பாருங்க அப்படி நிற்கின்றதை. உட்பாக்கங்கள் கன பேர் இந்த கார்களை மிஸ் பண்ணியிருப்பீர்கள். முந்திகளுக்கு பார்த்துருந்துப்பீர்கள். ஒரு ஜீப் மாதிரி பின்னுக்கு எல்லாம் தண்ணி கேனுகள், எக்ஸாவில் பின்னுக்கு நாங்கள் அப்படி நிற்கின்றது. அதை விட இங்கே கூடுதலான இந்த காரும் இருக்குது, மினி கூப்பரும் இருக்குது. இது ஓஸ்டீர். அடுதலான கார். இப்படியான கார்கள் நீங்கள் வச்சிருந்திருந்தால், வித்திருந்தால், வாங்க வேணுமெண்டா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் மிஸ் பண்ணியிருப்பீர்கள் இப்படியான கார்களை. இன்றைக்கு இப்படியான கார்களை கார் ஷோ மாதிரி இந்த கவலக் சிட்டியில் கொண்டு வச்சிருக்கீங்கன்னா, இதுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 200க்கும் மேற்பட்ட கார்கள் நிற்கி. இங்கிலாந்துல எல்லாம் 50லேருந்து 100 வருஷத்துக்கு உட்பட்ட கார்கள் தான். பாருங்க, நான் எல்லா காரையும் காட்டுறேன். எவ்வளவு மிஸ் பண்ணியிருப்பீங்க இந்த கார்களை பாருங்க. அதை விட எல்லா கலர்ல இருக்கு. இது இப்போ பார்த்த கார். அதை விட மினி கூப்பர்கள் நிற்க. 5 சரி 4 சரி. அதை விட இது பாருங்க, ஒரு பழைய மாடல் இன்ஜினோட நீங்க. ஒரு சின்ன இன்ஜின் தான். ஸ்டார்ட் பண்ணி ஓடித்தான் வந்தது. இப்போ ரேஸ் பண்ணி இதில் கொஞ்சம் மேலே சர்க்கஸ் காட்டின இந்த காரை நான் இந்த வீடியோ போடுறேன். இதெல்லாம் இங்கிலாந்து இந்த கார்கள்லாம் பாருங்க. கூடுதலாக இது யாழ்ப்பாணங்கள் எங்கள் இடங்கள்லையும் கூட இந்த மினி கூப்பர் கூடுதலாக பராமரிக்கிறேன். அங்கெல்லாம் ரேஸ் நடக்குதாங்க. இது ரேசிங் கார்.
அந்த காரண்ட சர்க்கஸ் விளையாட்டுல காட்டுறது சின்ன பொடிகள்லாம் கூட அடிபட்டு பார்க்குறாங்க. எடுக்க நாம வீடியோ பாருங்க, கொஞ்சம் கூட்டத்தை பாருங்க எப்படி இருக்குன்றத. இதுதான் காரணம், படி படிக்குதான் பாருங்க எப்படி கூட்டம். அந்த சத்தத்தை வீடியோ எடுக்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த காரை பற்றி சொல்லுங்க. கூட இந்த பழைய இங்கிலாந்து கார்கள் வச்சுக்கிறாங்க கொண்டாந்து. இது வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கு 1964ஆம் ஆண்டு. ஆமாம். இப்போ இதுக்கு ஒரு 60 வருஷம் போல ஆகுது. நாங்கள் ரீஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். இது ஸ்ரீலங்காவில் எங்களோட கிளப்ல ஒரு 75 கார் மட்டும் இருக்கு. இந்த மினி கூப்பரை விட இது தனிங்க. மினி கூப்பர் கிளப்ல இங்கே ஒரு 100-200 கார் வரும் போல இருக்கு. ஓ, நாங்கள் அதில் மெம்பர்ஸ். எங்கள் மெம்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணின உடனே நாங்கள் கார் எடுத்துக்கிட்டு வருவோம். வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுவோம். இந்த கார் ஸ்ரீலங்காவில் மிச்சம் ஸ்பேஸ் விற்கிறவங்க விற்கிறாங்க. அப்போ எல்லா யங் பாய்ஸும் மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க கார். ஓ, அப்படி நீக்க புதுசு மாதிரி நீக்க எல்லாம் பிராண்ட் நியூக்கள் மாதிரி நீக்க நியூ மாதிரி செலக்டுவல் இருக்கு. இது என்ன மினி கூப்பர்ல என்ன மாடல்? இங்கிலாந்து என்ன? இதுக்கு மேட் இன் இங்கிலாந்து. ஓ, இது வந்து இதுக்கு மாக் மினி மாக்ன்ற மினி மாக். மினி மாக். இது வந்து ஸ்டேஷன் வேகன், மினி வேகன். அப்ப மினி கார் இது வந்து இது மினி வேகன். இது முங்கண்டானா? இது வந்த காலத்துல வந்ததுதான். இது மினி ஒவ்வொரு மாடல்ல கன மாடல்கள்ல நிக்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இது மினி கூப்பரா? அங்கால நிக்கிறது பாருங்க, ஒவ்வொரு மாடல் எல்லாம் இவற்ற கார் தான். இது வந்து எத்தனை கிலோமீட்டர் பெட்ரோல் பாவிக்குது? இது பாவிக்கும் ஒரு 16 கிலோமீட்டர் மட்டும் ஓடும். இது வந்து சிசி எத்தனை? இது 1000 சிசி பாருங்க இப்படி இருக்குன்றத. மேலுக்கு இந்த கூட அடைக்கலாமே, இதை அடைக்கலாம். ஓ, இது அப்படி இது சாமனம் சரியான எக்ஸ்பென்சிவ். ஓ, இது அது இங்கிலாந்து இந்த கார் தானே. இது நாங்க இங்க ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி இருக்கிறாங்க இது செய்யறதுக்கு. வேற கேரேஜ் இருக்கு, அவங்க தான் இதுவரை செய்வாங்க. இனி ஸ்பேஸ் அலப்பிப்பாங்க. இங்கிலாந்துல மினி ஸ்போர்ட்ஸ் இருக்கு கடை. அங்கால ஈபேல அலப்பிக்கலாம். இப்போ இங்கிலாந்துல இருந்து நீங்க பார்ட்ஸ் எடுக்கிறத இதுல இப்ப எல்லா பார்ட்ஸும் மிச்சம் இங்கிலாந்தால அலப்பிச்சு. மற்ற இது நீங்க விற்கிற பிளான் இருக்கா? விற்கிற மாதிரி யாரும் விரும்பினாக்கள் கேட்டால் கொஞ்ச நாள் பாவிச்சு போட்டு அவங்க விற்கிறவங்களும் இருக்கிறாங்க. இது வந்து என்ன விலை விற்க இருக்கிற கார்? இது என்ன விலை போகுது? இது ஒரு 4 மில்லியன் மட்டும். 4 மில்லியன். மற்ற இது வந்து விற்கிறதுக்கு தான் இருக்கு மினி கூப்பர். இது என்ன விலை போகும்? புது நம்பர் CBM, அதாவது பிராண்ட் நியூ இது வந்திருக்கு 2020 பதிவு 19-20 பதிவு 11. இது வந்து மினி என்ன கார்? இதுக்கு பேர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுல மினி கூப்பர். ஆனா இதுல வேற பேர் போட்டிருக்கு ரோவர். மினி கூப்பர்ல ரோவர். இங்கிலாந்து தானே.
இது வந்து புதிய பதிவில் இருக்கு. இது என்ன விலையாண்டா நீங்க கொடுக்கறது? 88 லட்சம். பாருங்க, இந்த கூட காசுக்கு பெறுமதி இல்லை, அந்த பொருளுக்கு தான் பெறுமதியா இருக்கு. பாருங்க 88 லட்சம். ஆமாம், ஆனா இது வந்து 2011 பதிவாகி இருக்கு. இது வந்து இவர் விற்கிறதுக்கு தான் வச்சுக்கிறார். இப்படி கூடுதலா இவர்கிட்ட விற்கிறாண்டாலும் வாங்கலாம். வேற வேற கார்களும் உங்கள்கிட்ட இருக்கு. அப்படின்னா நான் கமெண்ட் பண்ணுங்க, நான் இவர்கிட்ட நம்பரை தரேன். வேணும்னு சொன்னா கூடுதலான கார்கள் இருக்கு, அதை பற்றியும் பார்ப்போம். இது எத்தனை சிசி என்ன? 1300 GF5 நல்ல பிக்கப். மற்ற பெட்ரோல் எவ்வளோ பாவிக்கும்? ஏசி எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கு. பெட்ரோல் 12 லிட்டர் சிட்டி உள்ளுக்கு. அப்படி பாவிக்கும். 13-14 பாவிக்கும். சரி, யாரும் வேணுறனாலும் நான் உங்கள்கிட்ட நம்பரை போடுறேன். என்னென்ன? ஓகே. இந்த மினி கூப்பர் கார் வேணுறேன்னா இப்போ இந்த அண்ணதான் கதைச்சவர். இவர்கிட்ட இங்கே வந்து கூடுதலாக 200க்கும் மேற்பட்ட கார்கள் இருக்குது. நான் எல்லாத்தையும் காட்டுறேன். இதுவும் இவர் விற்பனைக்காகத்தான். இது வாங்குறேன்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது 76 25 90 155. இந்த நம்பருக்கு நீங்கள் 2 நம்பரும் வேலை செய்யும். சிவகுமார். நீங்கள் இந்த கார் வாங்குறேன்னு சொன்னால் இவரோட தொடர்பு கொண்டு மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னும் கார்கள் நிற்கு, நாங்கள் அந்த காரை பற்றி பார்ப்போம். அதோட பாருங்க, மினி கூப்பர் ஒவ்வொரு மாடல்களில் நிற்கு. எல்லாம் 5 லட்சம் 10 லட்சம் ரூபாயிலிருந்து 80-90 லட்சம் ரூபாய் மட்டும் நிற்கி இந்த காரு. இதுக்குள்ள கார் சர்க்கஸ் காட்டுறாங்க. இதுக்குள்ள நான் போக விரும்பல. என்னன்னா இந்த கைவளையில் உள்ள கவலக் சிட்டியில தான் இந்த கார் ஷோ நடக்கு. பாருங்க, இது வந்து 6 மாசத்துக்கு ஒருக்கா 4 மாசத்துக்கு ஒருக்கா இவன் வந்து இந்த கார் ஷோ நடத்தினான். இங்க வந்து எல்லாம் 100 வருஷம் பழமையான கார்கள். பாருங்க, ஒஸ்டின் கார். இப்போ நாங்கள் பார்த்த காரில் இது வந்து மேலே டென்ட் ஓப்பன் இருக்கு, போட்டிருக்கு. கூடுதலாக பழைய காலத்து காரை நாங்கள் நினைக்கிறது இப்போ சின்ன ஆக்கள் 2K கிட்ஸுகள் விரும்பாயினம் வந்து கூடுதலாக இந்த பழைய காலத்து கார்களை அவங்கெல்லாம் கூட பொடியெல்லாம் வந்து பார்க்குறோம். அதை இன்ட்ரெஸ்டாக வீடியோக்கள் எடுக்கணும், அதில் இன்ட்ரெஸ்டாக பார்க்கணும். நாங்கள் இப்போ புதிய கார்கள் எப்படி வந்தாலும் இப்போ இளைஞர் யுவதிகள் என்று பாருங்க, இந்த கார் ஷோரூம், அதாவது இந்த கார் சேர்க்குறதுக்கு வந்து நிற்கிறாங்க. நாங்கள் கிட்ட போயில்லாத அளவுக்கு அவ்வளோது க்ரௌட்டாக இருக்குது. இது ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்குன்னா எல்லாம் இங்கிலாந்து கொடிகளோடு தான் இருக்கு. எங்கேனாலும் ஒரு காருண்ட ரேஸ் பண்ணி கேட்டோன்னா நம்ம வந்து கூடிடுவாங்க. ஒரு 100-200 பேர் இங்கே பேர் நாங்கள் பார்த்த கார் ஓனரோட நான் ரேஸ் பண்ண சொன்னேன். உடனே சத்தத்தை கேட்டோன்னா வந்துட்டாங்க. எல்லாம் சிறிய நம்பர் தான். அதோட இந்த ரேஸ் கார் ஒன்று இருக்கு. இந்த இது புது கார். இது வந்து சும்மா கொண்டாந்து வச்சிருக்கு நம்ம பழசுகளோட. இங்கே சில மினி கூப்பர் கார் விற்பனைகள், மினி கூப்பர் சம்பந்தமான இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆள் இந்த நம்பர் தான் நான் ஒன்று போடணும். அவர் வந்து ஒரு பிஸ்னஸ்கள் செய்கிற ஆள் தான். அவரோட தொடர்பு ஒன்று இந்த கார்கள், சில கார்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி வீடியோ பார்த்தமே.